ஐலி, சார் அங்கதான் வெயிட் பண்றாரு. சரியா? சரி, ஏதாவது யோசிப்போம் வாங்க. சொல்லி சமாளி. ஒரு நிமிஷம். சரி, நீங்க என்ன ஐடியால தான் இருக்கீங்க? அண்ணி புரியல, நீங்க எதை கேக்குறீங்க? அது குழந்தைய பத்தி தான். கல்யாணம் முடிஞ்சு எத்தனை மாசம் ஆச்சுல, இன்னும் நீங்க அத பத்தி யோசிக்கவே இல்லையா? உங்களுக்கு குழந்தை பெத்துக்கிற ஐடியா இருக்குல்ல? இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள அக்கா குழந்தைய பத்தி கேக்குறாங்க. உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன இப்படி முழிச்சிட்டு இருக்கீங்க? என்ன குழந்தை பெத்துக்க போறது இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? அண்ணி அது வந்து இப்படியே வந்து போயின்னு சொல்லிட்டு இருந்தா டைம் ஓடிடும். எது இது எப்பப்ப நடக்கணுமோ அதாவது அப்பப்ப நடக்கணும். ஐலி, 2 பேரும் சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க குழந்தை பெத்துக்கிறதுக்கு தள்ளி போடுறதுக்கெல்லாம் எந்த ரீசனும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? இப்போ சமாளிக்க கூட எந்த ஐடியாவும் வர மாட்டேங்குதே. இவர் ஒருத்தர் நான் தான் சமாளிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஏன் ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கலாம்ல? என்ன யோசிக்கிறீங்க? அக்கா, நாங்க தள்ளி போடுறதுக்கு காரணம் இருக்குக்கா. என்ன காரணம்? அதான் உங்களுக்கே தெரியுமேக்கா. எனக்கு என் அப்பா என்ன மகனா ஏத்துக்கணும். அயலிக்கு அவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்க எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, என் அக்காவோட வாழ்க்கை இன்னும் சரியா அமையல. அக்கா, அதெல்லாம் சரியானதுக்கு அப்புறமா தான் நாங்க அடுத்த கட்டத்தை பத்தியே யோசிக்க முடியும். முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத சிவா. நீ சொன்னதுல ஒரு ரீசன் மட்டும்தான் நான் ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அயலியோட அம்மாவை கண்டுபிடிச்சு அவங்க ப்ராப்ளம சால்வ் பண்ணணும்னு சொன்னல, அதுதான். மத்தபடி நீ உங்க அப்பாவை பத்தி யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. அதான் உனக்கு யார் இல்லைனாலும் அக்கா நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் ஏன் நீ அதை பத்தி யோசிக்கிற? அப்புறம் வேற என்ன சொன்ன? ஏன் லைஃப் நல்லபடியா அமையணுமா? இப்போ எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். எனக்காக என் பொண்ணு இருக்கா, நீங்க 2 பேரும் இருக்கீங்க. வீட்ல சித்தப்பா சித்தின்னு எல்லாருமே தான் இருக்காங்க. எனக்கு என்ன குறைச்சல்? ஆனா இருக்க வேண்டியவர் இல்லையே. மாமாவும் நீங்களும் சேர்ந்து வாழ்ந்தாதானே உங்க லைஃப் நல்லபடியா போகுதுன்னு அர்த்தம். சிவா, கோயிலுக்கு வந்திருக்கோம், இங்க என்கிட்ட வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன். நான் உங்களை ஏன் குழந்தை பெத்துக்கலன்னு கேட்டா நீ என்னையே காரணம் சொல்றியா? இந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஒழுங்கா 2 பேரும் சீக்கிரமா குழந்தை பெத்துக்கிற வழிய பாருங்க. ஐலி, நீ கவலைப்படாத. உன் அம்மாவை எப்படியாவது சீக்கிரமா கண்டுபிடிச்சு எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் இத வரேன். என்ன சிவா? டேய் சிவா, பாத்துக்கிட்டு அப்படியே நிக்கிறீங்க 2 பேரும். தொட்டில கட்டுங்க முதல்ல. கடவுளே, கண்டிப்பா நடக்கும் சார். அதுவும் கூடிய சீக்கிரமாவே நடக்கும். அந்த வர்மாவை பிடிக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நாளெல்லாம் இல்ல. இதுதான் அவனோட ஃபைனல் ஸ்டேஜ். கண்டிப்பா இந்த ஸ்டேஜ்ல இருந்து அவனால தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பா அவன் கபிலனுக்கு ஏதோ ஒரு பெரிய வேலை தான் கொடுத்துருக்கணும். அதையும் என்னன்னு கண்டுபிடிச்சு வர்மாவை பிடிச்சு அவனுக்குள்ள இருக்கிற மர்மம் என்னன்னு அவன் வாயாலேயே வர வைப்போம். நாங்க சீக்கிரமாவே அந்த வர்மா இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சிருவோம் சார். இந்திரா, இதுக்கு மேல அவனை நம்ம அசால்ட்டா விட்டு வச்சா அது நமக்கு தான் ஆபத்து. இந்திரா,
அவனால நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணாலும் நடக்கல இந்திரா. அப்படி நடக்க விட மாட்டேன் சித்தப்பா. நான் பாத்துக்கிறேன். மா, குழந்தை சென்டிமெண்ட் வச்சு உன்னை ஏமாத்த பாப்பான். தயவு செஞ்சு அதை நம்பி ஏமாந்துடாத. அந்த செலியினால உன் வாழ்க்கை ஏற்கனவே இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவனால உனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது இந்திரா. யார்கிட்ட? சார், எங்க அம்மா இல்லாத ஒவ்வொரு நாளும் எனக்கு நரகம் மாதிரி இருக்கு. அவங்கள கண்டுபிடிச்சு கொடுங்க சார். உங்களை கெஞ்சி கேக்குறேன். ஷோ ப்ளீஸ் சார், சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ஐலி, ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணி, ஐஜி சார் கிட்ட எங்க அம்மாவை சீக்கிரமா கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். உங்க தம்பி கபிலனை விசாரிக்க வந்திருக்கேன். இது யார் வீடு? நான் யாரு? என் குடும்பம் என்னன்னு தெரியாம இங்க வந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க யாருன்னு தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். உங்க தம்பி பெரிய பெரிய கிரிமினல்ஸ் கூட கான்டாக்ட்ல இருக்கான். அவனை நான் என்கொயரி பண்ணியே ஆகணும். அதை நீங்க தடுக்க நினைச்சீங்கன்னா உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். வா எலி, போலாம். போலீஸ் அவங்க கடமையை கரெக்டா செஞ்சா நீ எதுக்கு அவங்க கிட்ட கெஞ்சணும்? வா. ஐயா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க தம்பி. இவங்களாம் எதுக்கு இந்த மரத்துக்கு தாலி கயிறு கட்டி கும்பிட்டு இருக்காங்க? அதுவா, கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணமாகி பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இந்த மரத்துல தாலிக்கயிறை கட்டிட்டா கூடிய சீக்கிரமே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமும் ஆகும், பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் மறுபடியும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வாங்க. அதுதான் ஐதீகம். ரொம்ப நன்றிங்கய்யா. சரிங்க தம்பி. சிவா எங்க அண்ணி? சிவா இங்க தானே இருந்தான். போன் பேசிட்டு வரதுக்குள்ள எங்க போயிட்டான்னு தெரியலையே. அக்கா அக்கா டேய், எங்கடா போயிட்ட நீ? இங்க தானே நின்னுட்டு இருந்த. அக்கா, அது இங்க பக்கத்துல தான் போயிருந்தேன். அக்கா, இந்தாங்க, இந்த தாலி கயிறை இந்த மரத்துல கட்டுங்க. எதுக்கு இப்ப இதை நான் கட்டணும்? அக்கா, நீங்க சொன்னதும் நாங்க மரத்துல தொட்டில் கட்டணும்ல, அப்ப நான் சொல்றது நீங்க செய்ய மாட்டீங்களா? நீங்க முதல்ல இந்த கயிறை மரத்துல கட்டிட்டு வாங்க, அப்புறம் நான் எதுக்குன்னு சொல்றேன்.